மார்ச் 18 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பாவங்களை களையெடுத்தல். இன்றைய வேத வாசிப்பு 1 யோவான் 1:5 முதல் 2 அதிகாரம் 2 வசனம் வரை. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் ஈராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அதிகாரம் 2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். குறிப்பு வசனம்: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. எங்கள் தாழ்வாரத்தில் தோட்ட குழாய்க்கு அடுத்ததாக ஒரு தளிர் துளிர்ப்பதை நான் கவனித்த போது அதனால் என்னவாகப் போகிறது என்று புறக்கணித்தேன். ஒரு சிறிய களை எப்படி நமது புல்வெளியை காயப்படுத்தும்? ஆனால் வாரங்கள் செல்ல செல்ல அந்த களை ஒரு சிறிய புதரின் அளவு வளர்ந்து எங்கள் முற்றத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியது. அதன் தேவையற்ற தண்டுகள் எங்கள் நடைபாதையின் ஒரு பகுதியில் வளைந்து மற்ற பகுதிகளில் முளைத்தன. அதன் அபாயகரமான வளர்ச்சியை புரிந்து கொண்ட நான் என் கணவரின் துணையோடு காட்டு களைகளை வேருடன் தோண்டி களை கொல்லியை கொண்டு எங்கள் முற்றத்தை பாதுகாத்தேன். அதே போலவே பாவத்தின் இருப்பை நாம் புறக்கணிக்கும் போது அல்லது மறுக்கும் போது அதன் அபாயகரமான வளர்ச்சியால் நமது வாழ்வில் படர்ந்து நமது அந்தரங்கத்தை இருளாக்கிவிடும். பாவமில்லாத நமது தேவனிடம் எவ்வளவேனும் இருளில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதனால் நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கலாம். மனந்திரும்புதலின் மூலம் நாம் மன்னிப்பு மற்றும் பாவத்திலிருந்து விடுதலையை அனுபவிக்கிறோம். நமக்காக இயேசுவென்னும் மிகச் சிறப்பாக பரிந்து பேசுகிறவர் உண்டு. அவர் நம் பாவங்களுக்கான இறுதி விலையை மனமுவந்து செலுத்தினார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற அவருடைய ஜீவ இரத்தமே அந்த கிரயம். நம்முடைய பாவம் தேவனால் சுட்டிக்காட்டப்படும் போது நாம் மறுப்பு, தவிர்ப்பு அல்லது பொறுப்பிலிருந்து விலகுவதை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நாம் ஒப்புக்கொண்டு மனம் திரும்பும் போது நாம் அவரோடும் பிறரோடும் கொண்டிருக்கும் உறவிற்கு தீங்கு விளைவிக்கும் பாவங்களை அவர் களையெடுக்கிறார். உங்கள் பாவங்கள் தேவனுக்கு எதிரான குற்றங்கள் என்பதை அறிவது மனந்திரும்புதல் குறித்த உங்கள் எண்ணத்தை எவ்வாறு மாற்றுகிறது? வேரூன்றியுள்ள எந்த பாவங்கள் உங்கள் வாழ்விலிருந்து களையெடுக்கப்பட வேண்டும்? அன்பான தந்தையே, தயவு செய்து என் வாழ்க்கையிலிருந்து பாவங்களை அகற்றிவிடும்.
அதனால் நான் உம்முடனும் மற்றவர்களுடனும் நெருங்கி வாழ முடியும். ஆமென்.